Ananias Nananani Homes, a paradise for senior citizens. Coimbatore. வளர்ச்சியை மிரட்டி தடுப்பதன் மூலம் அமைதியை எப்போதும் நிலைநாட்ட முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது கூட்டம் நியூயார்க்கில் நடக்கிறது. அதையொட்டி நடந்த வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், உலகில் இப்போது நடக்கும் பிரச்சினைகளால் உணவு, உரம், எரிசக்தி, பாதுகாப்பு போன்றவற்றில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் தெற்குலக நாடுகளே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் உலக நாடுகளின் இரட்டை நிலைப்பாடு தெளிவாக தெரிகிறது. அமைதியின் மூலம் வளர்ச்சியை ஏற்படுத்தலாம், ஆனால் வளர்ச்சியை மிரட்டி தடுப்பதன் மூலம் அமைதியை எப்போதும் நிலைநாட்ட முடியாது. மோசமான பொருளாதார சூழலில் எரிசக்தி போன்ற அத்தியாவசிய தேவைகளை கிடைக்காமல் செய்வது யாருக்கும் உதவி செய்யாது என்று ஜெய்சங்கர் பேசினார். மேலும் உலக அமைதிக்கு பயங்கரவாதம் பெரும் தடைக்கல்லாக இருக்கிறது என்று கூறிய ஜெய்சங்கர், பயங்கரவாதத்திற்கு எதிராக நிற்பவர்கள் உலகிற்கே சேவை செய்கிறார்கள் என்று தெரிவித்தார். பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும், நிலையற்ற உலக பொருளாதார சூழலில் G20 உறுப்பு நாடுகளின் தேவை குறித்தும் ஜெய்சங்கர் விளக்கினார்.